No compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். It's a GT promise. GT Holidays, South India's #1 travel brand. ஆச்சி ராயல் குலோப் ஜாமுன் பேக்ஸ் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம். உங்கள் தங்க நகையை அதிக விலைக்கு விற்கவும் மற்றும் அடகில் இருக்கும் தங்க நகையை மீட்டெடுத்து அதிக விலைக்கு விற்கவும் உடனே அணுகவும் பிரைம் கோல்ட் ஹப் 9840551787. பாதிக்கப்பட்ட மக்களை மகாபலிபுரத்துக்கு வர வச்சு அங்க அவங்கள பார்க்க போறோம் அப்படிங்கிற மாதிரியான செய்திகள் வெளியே வந்துகிட்டு இருக்கு. இப்ப பாருங்க, இது எவ்வளவு பெரிய அவலம். அந்த மக்களே துயரத்துல இருக்காங்க. அவங்கள நீங்க சென்னைக்கு வர வச்சு நீங்க அவங்க தான் சார் இப்பதான் சார் மெல்ல மெல்ல அந்த விஷயங்கள்லாம் மறந்து ஒரு செட்டில் ஆகிற நிலைமையில இருக்கும்போது திருப்பி நீங்க என்ன பண்ணீங்க, ஹைப்பை கிரியேட் பண்ணி அவங்கள வர உங்களோட சுய லாபத்துக்காக உங்களோட அரசியலுக்காக ஒரு குடும்பத்துக்கும் ஒரு அறைகள் ஸ்டார் ஹோட்டல்ல அறைகள் எடுத்து தங்க வைக்கப்படுறாங்க. அவங்க இந்த அட்மாஸ்பியர் எல்லாம் பார்த்ததே கிடையாது சார். அவங்களுக்கு ஒரு பயம் பதட்டம் இருக்கு. அவங்களுக்கு புதுசா ஒரு இடத்துல போய் தங்க வைக்கிறாங்க. இவங்க என்ன ஸ்கிரிப்ட் கொடுக்குறாங்க அந்த ஸ்கிரிப்டை தான் அவங்க பேசி ஆகணும். 41 பேர்ல 39 குடும்பங்களுக்கு மட்டும்தான் நிவாரண தொகை கொடுத்துருக்காங்க. ஒரு 2 குடும்பத்துக்கு கொடுக்கலங்கிற ஒரு குற்றச்சாட்டு இருக்கு. அது உண்மையா சார்? அது குற்றச்சாட்டு சார், அது நிஜம். அது இந்த 2 குடும்பங்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா சிபிஐ வழக்கு கேட்டு உச்சநீதிமன்றத்துக்கு போனவங்க. ஆனால் அவங்களா போகவே இல்லை. சிபிஐக்கு போக வச்சு தாவேக்காதான்னு சொல்றாங்க. ஸோ இந்த 2 குடும்பங்கள் இவங்களுக்கு எதிராக செயல்படுறாங்கன்னு இவங்களே நினைச்சுக்கிட்டு அந்த 2 குடும்பத்துக்கும் இன்னைக்கு வரைக்கும் பணம் கொடுக்கல. இந்த விர்ச்சுவல் வாரியர்ஸ் எல்லாமே கெட் அவுட் புசின்னு சொல்லிட்டு இன்னைக்கு போடுறாங்க சார். அது பாத்தீங்கன்னா அதே உட்கட்சி பூசல் தான். புசிக்கு எதிராக இந்த வேலையை யார் பண்ணிக்கிட்டு இருக்கா கட்சிக்குள்ளார? ஆதவர்ஜுனா தான் பண்றாரு. அவங்களோட வாய்ஸ் ஆஃப் காமன் தான் இதெல்லாம் பண்றாங்க. அதாவது ஆனந்துக்கும் ஆதவுக்கும் என்ன சார் பிரச்சனை? எல்லா செலவுகளும் ஆதவர்ஜுனா தான் பண்றாரு. பணத்தை மட்டும் நான் செலவு பண்ணிட்டு இருக்கேன். பேரு புகழ் எல்லாம் அவங்களுக்கு போதும். ஸோ அதனால அந்த இடத்த காலி பண்ணிட்டு புசியோட இடத்துக்கு வரணுன்றது இங்க அதிகார போட்டி நடக்குது. வேர்ல்டு வைடு வரைக்கும் அசிங்கப்பட்டிருக்காங்களே சார். ஆமா சார், நான் சாரி மன்னிக்கணும். இந்தியாவை தாண்டி இவங்க போயிட்டாங்க. மிஸ்டர் ஸ்பீடு கிட்ட என்ன சொல்றாங்க, அந்த தம்பிங்க சீஃப் மினிஸ்டர் ஆஃப் இந்தியான்னு சொல்றாங்க. அவன் கூகுள் பண்ணி பார்த்தான்னா அவனே மிரண்டு போயிருப்பான், என்னடா இது நடக்குதுங்கன்னு. நீங்க இன்னும் அரசியலுக்கே வரல, அரசியல் அரிச்சோடியே தெரியல. நீங்க என்ன சொல்றீங்க, சிஎம் சார் என்னை பார்த்து பயப்படுறீங்களா? நான் வீட்டில் தான் இருப்பேன், ஆஃபீஸில் தான். இப்போ நீங்கள் வீட்டில் தான் இருக்கீங்க, ஆஃபீஸில் தான் இருக்கீங்க. ஆனால் அதே முதல்வர் இன்னைக்கு மழை காலங்களில் மக்களோட இறங்கி வேலை பார்த்துட்டு இருக்காரு. எல்லாம் ரெடி, களம் ரெடினா அண்ணன் பதவி ஏற்றுக்க மட்டும்தான் சார் வரும். வேற எதுக்குமே அண்ணன் வர மாட்டேன். அது வரைக்கும் அண்ணன் தயவு செஞ்சு டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. திரு விஜய் அவர்களே போகணும்னு நினைச்சிருந்தா இப்போ நீங்க பரந்தூர் போன மாதிரியோ கள்ளச்சாராய மரணம் ஏற்பட்டப்போ நீங்க கள்ளக்குறிச்சி போன மாதிரியோ போயிருக்கலாம். ஆனா இவருக்கு போகிறதுக்கு மனது இல்ல. இதுதான் உண்மையான விஷயம். ஏன் சார் மனசு இல்ல சார்? நீங்க பயம் சார். இப்ப இவ்வளவு பெரிய கரூர் சம்பவம், துயர சம்பவம் நடந்திருக்கு. இன்னைக்கு வரைக்கும் யாரும் பொறுப்பே ஏற்கல சார். கட்சியும் பொறுப்பேற்கல, திரு விஜய் அவர்களும் பொறுப்பேற்கல. பொதுச் செயலாளர் தட்டி கழிக்கிறாரு. எல்லா பொறுப்பையும் தூக்கி யார் மேல போட்டாங்கன்னா ஒரே ஒரு மாவட்ட செயலாளர் மேல போட்டு அவரை கை காமிச்சிட்டு போயிட்டாங்க. இதுக்கப்புறம் ஏதாவது ஒரு மாவட்ட செயலர் மாவட்டத்துக்கு விஜய் அவர்களை கூப்பிட வருவாங்களா? ஏன்னா ஒரு பிரச்சனை ஆச்சுன்னா அந்த மாவட்ட செயலர் மேலதான் வழக்கு பாயும். பிற்போக்குத்தனமா இருக்கு. இன்னும் தமிழக அரசியல திரு விஜய் அவர்கள் களத்தை பின்னோக்கி இழுக்கிறாருன்னு தான் நம்ம இதை பார்க்க வேண்டும். ஆதநேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்று நம்மோடு அரசியல் விமர்சகர் திரு மணிகண்டன் வீராசாமி அவர்களுள்ளார். வணக்கம் சார். வணக்கம் பிரதர். இருக்கீங்களா சார்? நல்லா இருக்கு சார். குறிப்பாக தமிழ்நாடு அரசியல கரூருக்கு முன் கரூருக்கு பின்னு ஒரு பகுக்க வேண்டிய கட்டாயத்துல இருக்கும். விஜய் தமிழ்நாடு அரசியலுடைய ஒரு மையப்புள்ளியாக மாறி இருக்காரு. விஜயை மையமாக வைத்து பல்வேறு கட்சிகளும் அரசியல் பேசிக்கிட்டு இருக்காங்க. சமீபத்தில் ஒரு மிக முக்கியமான டெவலப்மெண்ட், கரூர் சம்பவம் நடந்து முடிந்து 30 நாள் நெருங்க போகுது சார். இன்னைக்கு வரைக்கும் விஜய் கரூருக்கு போகல. பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரண தொகையை ஆர்டிஜிஎஸ் மூலமா போட்டிருக்காரு. இப்போதைக்கு ஒரு அப்டேட் என்ன கிடைச்சிருக்குன்னா, பாதிக்கப்பட்ட மக்களை மகாபலிபுரத்துக்கு வர வச்சு அங்க அவங்கள பார்க்க போறோம் அப்படிங்கிற மாதிரியான செய்திகள் வெளியே வந்துகிட்டு இருக்கு. ஏற்கனவே ஒரு பனையூரை விட்டு வெளியே போக மாட்டேங்கிறாருங்கிற ஒரு குற்றச்சாட்டுலாம் இருக்கு. எல்லாருமே அவங்க விஜயை தேடி தான் வரணுங்கிற ஒரு குற்றச்சாட்டும் இருக்கு. அதே தவிர விஜய் மீண்டும் பண்றாரு, கரூருக்கு போகணும். டிஜிபி கிட்ட மனு கொடுத்தாங்க, எஸ்பி கிட்ட பேசிட்டாங்க. அதுக்கப்புறம் எந்த ஒரு முன்னேற்றமும் ஏற்படவில்லை. அதன் காரணமாக தான் பாதிக்கப்பட்டவர்களை சென்னைக்கு வர வைக்க போறாரா விஜய்? ஆமாம், நீங்கள் சொன்னது ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி. இது ஒரு பதிவு. என்ன பார்த்தீங்கன்னா, தமிழகத்தில் அரசியல் பார்த்தீங்கன்னா இந்தியா முழுக்க ஒரு அரசியல் இருந்தாலும் தமிழகத்தில் ஒரு பண்பட்ட ஒரு அரசியல் இருக்கும். இது சுதந்திர காலத்துக்கு முன்னாடியே நீங்கள் பார்த்தீங்களாலும் சரி, சுதந்திரத்திலும் பார்த்தீங்கன்னா நம்மளோட சவுத்துலேயே, பர்டிகுலராக சவுத்தில் தமிழ்நாடு, அப்போ தமிழ்நாடுன்னே இல்லை, பேரே இல்லை. அப்படி இருக்கும்போது கூட நம்மளோட பார்ட்டிசிபேஷன் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். அறிவார்ந்த மனிதர்கள் அரசியலில் ரொம்ப தெளிவான நிலைப்பாடு எடுத்துரும்.
சுதந்திரத்துக்கு முன்னும் இருக்கும், சுதந்திரத்துக்கு அப்புறமும். தமிழ்நாடு நம்ம பெயர் மாற்றம் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீதி கட்சியில் ஆரம்பித்து நீங்கள் வந்து தொடர்ச்சியாக இன்னைக்கு டேட் வரைக்கும் இந்த அரசியல் வந்து ஒரு பண்பட்ட அரசியலும் ஒரு வந்து என்ன சொல்றதுன்னா ஒரு முற்போக்கான அரசியலை நம்ம பார்த்தவங்களுக்கு இந்த தாவேக அரசியல் களத்துக்கு வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு குழப்பமான ஒரு மனநிலையிலும் சரி, ஒரு தெளிவற்ற ஒரு மனநிலையிலும் சரி. இப்போ பார்த்தீங்கன்னா வடகிழக்கு பருவமழை வந்து ஆரம்பிச்சிருக்கு. இப்போ சொல்லுவாங்க வானம் வந்து மேகமூட்டமாக இருக்குது, எப்போ மழை பெய்யும் தெரியாது. இப்போ நான் இங்கே கடந்து வரேன், அடையாறில் நல்ல மழை பெய்யுது, கோட்டூர்புரம் பிரிட்ஜு தாண்டிட்டா மழை இல்லை. இந்த மாதிரி ஒரு அசாதாரண சூழல் நிலவுது பார்த்தீங்களா. இந்த காலநிலை மாற்றங்களுக்கு ஏற்ற மாதிரி அரசியலும் இங்கே வந்து மோசமாக தான் இருக்குது. இப்போ இவ்வளோ பெரிய கரூர் சம்பவம், துயர சம்பவம் நடந்திருக்கு. இதை கூட ஒரு சரியான அரசியலாக திரு விஜய் அவர்கள் வந்து பண்ணுறாரா, தாவேகா பண்ணுதான்னு பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு கேள்வி வருது. ஏன்னா களத்தை அவங்க வந்து திரும்ப திரும்ப தவற விடுகிறார்களோ, தவறு பண்ணுகிறார்களோ கேள்வி வந்து திரும்பவும் நமக்கு மேலே இருது. காரணம்னு பார்த்தீங்கன்னா கரூருக்கு போகணும்னு அவர் வந்து சொன்னார். நீங்கள் சொன்ன மாதிரி டிஜிபி கிட்ட வந்து கொடுத்தாங்க, பேரளவில் தான் கொடுத்தாங்க. கொடுத்ததுக்கப்புறம் எந்த விதமான ஃபாலோப்பும் இவங்க வந்து பண்ணவே இல்லை. எஸ்பி கிட்ட கேட்டிருக்காங்க, அதுக்கப்புறம் எந்த விதமான நீங்கள் அவர் கேட்ட அந்த நிபந்தனைகள்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், நீங்கள் கட்சி ஆரம்பிச்சிருக்கீங்க, தொண்டர்களே வரக்கூடாதுன்னு சொல்கிறீங்க. உங்களோட கோரிக்கைகள் வந்து எந்த கட்சி தலைவராது தொண்டர்கள் என்னை பின்தொடரக்கூடாதுன்னு சொல்லுவீங்களா? உங்க தொண்டர்கள் பின்தொடரக்கூடாதுன்னா அதை யார் சொல்லணும்? திரு விஜய் அவர்கள் சொல்லணும், புசியானந்த் அவர்கள் சொல்லணும். விஜய் தான் கட்டுப்படுத்தணும், அவர் தான் கட்டுப்படணும். இது என்ன சொல்றேன்னா காவல்துறை கிட்ட போய் கேட்கிறாரு, காவல்துறை வந்து கட்டுப்படுத்தணும். ஏன்னா காவல்துறைக்கு வந்து நீங்க கெட்ட பேர் எழுத்தணும். அவங்க தொண்டர்கள் வந்தாங்கன்னா அவங்க தடுக்கிறதுக்கு வேற வழிமுறைகள் கையாளுவாங்க. இல்லைன்னா ஒரு கட்டத்துக்கு மேல போய் தடியடி நடத்தினாங்கன்னா பாத்தீங்களா, காவல்துறை எங்க தொண்டர்கள் மேல வந்து கை வச்சிருச்சாங்க, உங்களை பார்த்து பயமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கேட்கணுன்றதுக்காக நீங்க இப்ப தாவேகா ஆதரிக்கவர்கள் கூட குறைஞ்சபட்சம் நேர்மையா இதை ஒத்துக்க மாட்டாங்க. ஏன்னா நீங்க தாங்க சொல்லிருக்கீங்க உங்க தொண்டர்கள் வரக்கூடாது, நீங்க தாங்க மனு கொடுத்துருக்கீங்க, அதை தாங்க காவல்துறை. இது காவல்துறை வேலையே கிடையாது. இது காவல்துறை நீங்க வந்தா உங்களுக்கு பாதுகாப்பு வேணா கொடுக்கலாமா தண்ணி, உங்க தொண்டர்களை தடுக்கிறது காவல்துறையோட வேலை கிடையாது. இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ரெண்டாவது பாத்தீங்கன்னா கிரீன் காரிடார் வந்து கேட்கிறாரு. என்ன சொல்றதுன்னா, உங்களுக்கு ட்ரம்ப் இங்க வரும்போது என்ன மாதிரி ஒரு நடவடிக்கை எடுப்பாங்களோ, வந்து சீன பிரதமர் இங்க வந்த பிறகு என்ன மாதிரி நடவடிக்கைகள் காவல்துறை எடுப்பாங்களோ, ஆமா எல்லா சிக்னலும் வந்து உங்களுக்கு வந்து கிரீன் சிக்னல்ல தான் இருக்கும். வண்டி வாகனங்கள் ரோட்ல எதுவுமே போகக்கூடாது, ஸ்பீட் பிரேக்கரே இருக்கக்கூடாது. இதெல்லாம் என்ன மாதிரி எதனா சொன்னா ஒரு சாதாரண மனநிலையில் இருக்கிறவங்களாம் இந்த மாதிரி கேட்கவே மாட்டாங்க. அது கேட்கறதுக்கும் நமக்கே வந்து ஒரு இது கேட்க முடியுமா, இதெல்லாம் தருவாங்களான்னு தெரியாம நீங்க வந்து காழ்ப்புணர்ச்சியில வந்து இதை கேட்டுட்டு கொடுக்கலன்னு சொல்லிட்டு இப்ப என்ன சொல்றீங்க, கரூர் மக்களை இங்க வர இதை விட ஒரு என்ன சொல்றதுன்னா வன்மமான செயல் வேற ஏதாவது இருக்குமான்னு நமக்கு வந்து தெரியல. நம்மளுக்கு வந்து இப்போ நம்ம வந்து எங்க அதீதமான வார்த்தைகள் வந்துருமோன்னு சொல்லிட்டு கட்டுப்படுத்தி தான் நம்ம பேச வேண்டியது வந்து பிற்போக்குத்தனமா இருக்கு. இன்னும் வந்து தமிழக அரசியலை வந்து திரு விஜய் அவர்கள் வந்து களத்தை பின்னோக்கி இழுக்கிறாருன்னு தான் நம்ம இதை வந்து பார்க்க வேண்டும். ஓகே சார், குறிப்பாக விஜய் வந்து கரூர் சம்பவம் நடந்து முடிந்து ஒரு 72 மணி நேரம் கழிச்சு ஒரு வீடியோவை போடுறாரு. அதற்கு பிறகு சிபிஐ வழக்கு வந்து உச்சநீதிமன்றம் வந்து உத்தரவு போடுறாங்க, அதற்கு நீதி வந்ததுன்னு போடுறாரு. இடைப்பட்ட இந்த இப்போ வரைக்குமே வந்து எந்த ஒரு விஷயத்தையும் ஒரு விஜய் பேசவே இல்லை. ஏன் சார் மௌனமா இருக்காரு? அதாவது ஒரு துக்கத்துல இருக்காரு, தான் வீட்டுல வந்து ஒரு இறப்பு நடந்தது போல ஒரு மனவேதனையில இருக்காரு அப்படிங்கிற ரீதியில தாவேக தொண்டர்கள் வந்து தொலைக்காட்சிகளை பேசுறத பார்க்க முடியுது. ஏன் விஜய் வந்து ரொம்ப ரொம்ப ரிசர்வ்டா இருக்காரு? ஏதாவது பேசணும், ஏன் அமைதியா இருக்காரு? இல்லை, பொதுவாகவே அவர் சுபாவம் வந்து பொதுவாகவே சினிமாவில் இருக்கும்போது அவர் வந்து ரொம்ப மென்மையான குணம் கொண்டவர், அதிகமாக பேச மாட்டார்னு சொல்லி சினிமா பொறுத்த வரைக்கும் அது ஓகே. நீங்கள் அரசியலுக்குன்னு வரும்போதே நீங்கள் இந்த கட்டுப்பாடுகள்லாம் உங்களுக்கு வந்து தளர்வுகள் வந்து ஏற்படுத்தணும். கண்டிப்பாக அது கிட்டத்தட்ட 2 ஆண்டுகள் ஆக போது இன்னைக்கு வரைக்கும் ஊடகங்களை நீங்கள் வந்து சந்திச்சு பேசலை. ஆனால் யாரோட இவங்க அதை கம்பேர் பண்ணுறாங்கன்னா பிரதமரோட கம்பேர் பண்ணுறாங்க. பிரதமர் பேசவே இல்லைங்க, ஊடகத்தை வந்து சந்திச்சு பேசவே இல்லை, எங்கள் தலைவரை மட்டும் பேசணும். அதான் சொல்கிறேன்னே, நீங்கள் ஒன்றும் அரிச்சவடியே நீங்கள் படிக்கல. அவர் வந்து குஜராத்தில் முதல்வராக இருக்கும்போது அவர் ஊடகங்களை வந்து சந்திச்சாரு. இல்லை, குஜராத் முதல்வரை விட்டுருங்க, அவர் களத்தில் ஒரு 20 வருஷம் களத்தில் இருந்திருக்காரு. அதுக்கப்புறம் குஜராத் முதல்வராக ஒரு 15 வருஷம் இருந்திருக்காரு. அதுக்கப்புறமா பிரதமர் ஆயிருக்காரு. அதுதான் சொல்றேன், மிகப்பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. மோடி மீது நம்ம விமர்சனம் வச்சிருந்தாலும் அவர் அரசியல்ல உழைச்சிருக்காரு, மிகப்பெரிய ஆளுமை இருக்கு, மிகப்பெரிய அறிவு இருக்கு, உழைச்சிருக்காரு. மலையையும் மடுவையும் கம்பேர் பண்றாங்க. அப்படிதான் இந்த தொண்டர்கள் வந்து அவங்க விர்ச்சுவல் வாரியர்ஸ் வந்து அப்படிதான் கம்பேர் பண்ணாங்க. ஏன் நீங்க மோடியை வந்து கேள்வி கேட்க மாட்டேன், எங்க தலைவரை மட்டும்? அது சொல்றேன், அடிப்படையிலே உங்களுக்கு அந்த புரிதல் கிடையாது. சரி, ஓகே, இந்த கரூர் சம்பவத்துக்கு அப்புறமே நீங்க பாத்தீங்கன்னா நீங்க ஒரு மக்கள் சந்திப்பு நடத்தினாலும் பரவாயில்ல, குறைஞ்சபட்சம் அந்த களத்துல நின்ன மக்களோட நீங்க நிக்கவே இல்லை. சரி, ஓகே, ரைட்டு, உங்களுக்கு வந்து ஏதோ ஒரு நெருக்கடி இருக்கு, நெருடல் இருக்குன்னு நாங்க வந்து புரிஞ்சுக்கிறோம். இப்போ நீங்க என்ன சொல்றீங்க, அடுத்தது சிபிஐக்கு போயிடுச்சு, நாங்க எதுவும் பண்ண முடியாதுன்னு சொன்னா, இப்போ ஒரு அருண்குமார் ஐஆர்எஸ் ஒரு அதிகாரி போய் அந்த மக்களை 41 குடும்பங்களையும் சந்திச்சு பேசும்போது அவருக்கு எந்த விதமான எதிர்ப்பு தெரிவிக்கல, அங்க எந்த விதமான கூச்சல் குழப்பமோ வந்து அங்க நிலவவே இல்லை.
அந்த ஒருத்தர் இருக்கிற அந்த ஒரு கட்ஸ் கூட உங்க யாருமே உங்க கட்சியில ஒருத்தர் கூட கிடையாது. அவர் கட்சிக்கு புதியதாக வந்தவர். இத்தனைக்கும் பாத்தீங்கன்னா அவர் ஒரு பியூரோக்ராட். ஆக்சுவலா அவங்க எல்லாம் வந்து மக்களோட நெருங்கவே மாட்டாங்க. அவங்க ஒரு புரோட்டோகால்லே இருந்தவங்க. அவரே அந்த தடைகளை உடைச்சு இன்னைக்கு களத்துல வந்து வேலை செய்யறாரு. ஏன்னா நீங்க சொன்னதுக்காக அவர் போய் களத்துல வேலை செய்யணும். அவரோட நீங்க யாராவது ஒருத்தர் களத்துக்கு போயிருக்கலாம்ல. திரு விஜய் அவர்களே போகணும்னு நினைச்சிருந்தா இப்போ நீங்க வந்து பரந்தூர் போன மாதிரியோ, இதுக்கு வந்து கள்ளச்சாராய மரணம் ஏற்பட்டப்ப நீங்க வந்து கள்ளக்குறிச்சி போன மாதிரியே போயிருக்கலாம். ஆனா இவருக்கு போகிறதுக்கு மனது இல்ல. இதுதான் வந்து உண்மையான விஷயம். ஏன் சார் மனசு இல்ல சார்? நீங்க வந்து பயம் சார். ஏதாவது எங்களுக்கு வந்து உயிர் பயம், ஏதாவது எனக்கு ஆயிடுமோன்னு சொல்லிட்டு நீங்க வந்து பயப்படுறீங்க. கரெக்ட். நான் வந்து அப்படி பயந்தா, அப்படி உயிர் பயம் இருந்தா அரசியலுக்கு வரவே கூடாது சார். சார் நான் அது வந்து சார், கலைஞர் வந்து எங்கேயோ தென் மாவட்டத்துக்கு எங்கேயோ போய்கிட்டு இருக்காரு. அவர் மீது கல் வீசுறாங்க. அதுல அவருடைய ஒரு பார்வையே கிட்டத்தட்ட வந்து பறிப்போன நிலைமை. அதனாலதான் அதை மறைக்கும் விதமாக தான் கண்ணாடி போட்டிருக்காரு. ஜெயலலிதா அவர்களுக்கு இது மாதிரி சம்பவங்கள் பல்வேறு விஷயங்கள் நடந்திருக்கு. எம்ஜிஆருக்கு பல்வேறு விஷயங்கள் வந்து திமுக பண்ணியிருக்காங்க. அவங்க எல்லாம் உயிரை பணையம் வச்சுதான் தமிழ்நாட்டில் அரசியல் பண்ணியிருக்காங்க. பயம் இருந்துச்சுன்னா அரசியலுக்கு வந்திருக்கவே கூடாதுல்ல விஜய் அவர்கள். இல்ல சார், நான் என்ன சொல்றேன், பயத்தை விடுங்க சார். பயம், அரசியல பயம் இருக்க கூடாது சார். இல்ல, நீங்க வந்து திரு விஜய் அவர்களை கூட நம்ம வந்து ஒத்துக்கிறோம். பரவாயில்ல, நீங்க ஒரு தலைவரா உங்களுக்கு அந்த பாதுகாப்பு தேவைன்னு நீங்க நினைக்கிறீங்க. ஓகே, ரைட், நாங்க ஒத்துக்கிறோம். அடுத்த கட்ட நிர்வாகிகள் எல்லாருமே இன்னைக்கு வரைக்கும் தலைமறைவு சார். ஒருத்தர் கூட களத்துக்கு வரல. இப்போ ஊடகங்களை சந்திச்சு கிட்டத்தட்ட 30 நாளா ஒரே ஒருத்தர் கூட தாவேக்கள் வந்து யாருமே சந்திச்சு அதிகாரப்பூர்வமான ஆட்கள் ஒருத்தர் கூட சந்திச்சு பேசவே இல்லை. ஊடகங்கள் கேட்கின்ற பல்வேறு கேள்விகளுக்கு ஊடகங்களே கேள்வி கேட்டு ஊடகங்களே பதில சொல்லிக்கணும். இப்போ எங்களை மாதிரி ஆட்கள் தான் பதில் சொல்லணும். கண்டி தாவேக்கா தரப்புல இருந்து அங்கீகரிக்கப்பட்டவங்க ஒருத்தரும் கூட வரவே இல்லை. ஏன் உங்களுக்கு இவ்வளவு பயம்னு கேட்கிறேன். நீங்க மக்கள் பணி செய்யணும், மக்களுக்காக நீங்க இருக்கணும்னா இங்க களத்துல சந்திக்கிறதுல உங்களுக்கு என்ன பயம் இருக்கு? அப்போ நீங்க தப்பு பண்றீங்கன்னு தானே அர்த்தம். இப்ப நீங்க சொல்றீங்கல்ல, இந்த வந்து சதி கோட்பாடுன்னு சொல்றீங்களா, அந்த சதி கோட்பாடுலாம் எதுவுமே இல்லைன்னு சொல்லிட்டு நீங்க ப்ரூவ் பண்ணோம்ல. அப்போ நீங்க ஓடி ஒளிறீங்கன்னா உங்க பக்கம் தவறு இருக்குன்னு தான் அர்த்தம். ஓகே சார். சார், குறிப்பாக கட்டமைப்பு இல்லையா சார்? குறிப்பாக எல்லாரும் ஓடி ஒளிஞ்சிட்டாங்கிற குற்றச்சாட்டை வைக்கிறீங்க, விமர்சனத்தை வைக்கிறீங்க. தாவேக்கால கட்டமைப்புங்கிற ஒண்ணு இல்லவே இல்லையா சார்? சார், கட்டமைப்பு இருக்கு சார். அந்த கட்டமைப்பு எப்படி ஒரு ஸ்ட்ரக்சர் வரணும்னா, ஃபர்ஸ்ட் நீங்க பேஸ்மெண்ட்ல இருந்து நீங்க வரணும் சார். அந்த மாதிரி ஒரு பேஸ்மெண்ட் போடாமல் நீங்க பண்ணீங்க வேக வேகமா கட்டிடத்தை எழுப்பிட்டோன்னு சொல்லிட்டு நீங்க முடிச்சிட்டீங்க. இப்ப இதுல என்ன ஆச்சு, சின்னதா ஒரு சீட்டு கட்டு மாதிரி தான். சீட்டு கட்டு நீங்க ஒரே ஒரு பிரச்சனை உங்களுக்கு வந்த பண்ணி இந்த மொத்த அந்த கட்டிடமும் வந்து சரிஞ்சு போய் இன்னைக்கு கிடக்குது. அதை திருப்பி நீங்க எடுத்து நீங்க நிலைநிறுத்தணும்னா திரு விஜய் அவர்கள் வந்து ஆக்டிவான பாலிடிக்ஸ் வந்தா மட்டும்தான் முடியும் சார். இது அரசியலை பொறுத்தவரைக்கும் 24 மணி நேரம் நீங்க ஆக்டிவா இருக்கணும். அவரை யாருமே தொடர்பு கொள்ள முடியாது. இப்போ வரைக்கும் அவர் ஐசோலேட்டட் தான் சார். யாருமே அவரை தொடர்பு கொள்ள முடியாது. இந்த நிகழ்வுகளுக்கு தான் இன்னைக்கு வரைக்கும் யாரும் பொறுப்பே ஏற்கல சார். கட்சியும் பொறுப்பேற்கல, திரு விஜய் அவர்களும் பொறுப்பேற்கல, பொதுச் செயலாளர் தட்டி கழிக்கிறாரு. எல்லா பொறுப்பையும் தூக்கி யார் மேல போட்டாங்கன்னா ஒரே ஒரு மாவட்ட செயலாளர் மேல போட்டு அவரை கை காமிச்சிட்டு போயிட்டாங்க. அப்ப யாரு சார் முன் வருவாங்க? இதுக்கப்புறம் ஏதாவது ஒரு மாவட்ட செயலாளர் மாவட்டத்துக்கு வந்து விஜய் அவர்களை கூப்பிட வருவாங்களா? ஏன்னா ஒரு பிரச்சனை ஆச்சுன்னா அந்த மாவட்ட செயலாளர் மேலதான் வழக்கு பாயும். அந்த மாவட்ட செயலாளர் தான் பலிகடாக்கப்படும். அப்போ என்ன ஆகுதுன்னா எல்லா கட்சி தொண்டர்களும் முன் வருவாங்க. ஒரு நிகழ்ச்சி நடத்தினா எனக்கு கொடுங்க உனக்கு கொடுங்கன்னு சொல்லிட்டு போட்டிட்டு முன்னேறுவாங்க. இங்க மட்டும்தான் இப்ப என்ன ஆச்சுன்னா ரிவேர்ஸ் ப்ராசஸ் ஆகி ஒவ்வொருத்தரும் எனக்கு எந்த பொறுப்புமே வேண்டாம், நான் ஒரு உறுப்பினரா இருக்கேன்னு சொல்ற நிலைமைக்கு இன்னைக்கு தாவேக்கா வந்துச்சு. ஓகே சார். சார், குறிப்பாக விஜய் யாரும் ஆக்சஸ் பண்ண முடியாது, போன் பேச முடியாது, ஒரு ஐசோலேட்டடா தனியா இருக்காருங்கிறீங்க. பனையூர் பங்களால அப்படி என்னதான் சார் பண்ணுவாரு? அவரு கேள்வி எழுதுல யார்கிட்டையும் பேச மாட்டாரு, அரசியல் பேச மாட்டாரு, தொண்டர்களை பார்க்க மாட்டாரு, நிர்வாகிகளை பார்க்க மாட்டாரு, தனிமையில இருக்கிறாருன்னா எதுக்கு ஒரு அரசியலுக்கு வரணும்? சும்மா வீட்லயே பனையூர்லயே உட்காந்துக்கலாம். ஷூட்டிங் போயிட்டு வீட்டுக்கு வந்துட்டு, டப்பிங் போயிட்டு வீட்டுக்கு வந்துட்டு அப்படியே உட்காந்துக்கலாம். அரசியலுக்கு வந்துருக்கணுங்கிற தேவையே கிடையாது. சரி, இப்ப அந்த வேலை கூட டப்பிங் எல்லாம் முடிஞ்சிச்சு. படம் வந்து ரீ ரெக்கார்டிங் வந்து போயிட்டு இருக்கு. ஷூட் எல்லாமே முடிஞ்சு அது கிட்டத்தட்ட 60 நாள் ஆகுது. அந்த வேலை கூட கிடையாது சார். அந்த வேலை இருந்தா கூட சினிமால பிஸியா இருக்கான்னு சொல்லு. எந்த வேலையுமே இல்லை. அவரு சாந்தமா அமைதியா இருக்காரு. இந்த மக்களுக்காக ஒருவேளை 24 மணி நேரமும் வந்து ப்ரே பண்றாரான்னு எனக்கு வந்து தெரியல. குறிப்பாக தாவேக்காக்குள்ள ஒரு 2 பேர் மீது வந்து ஒரு பெரிய குற்றச்சாட்டை வைக்கிறாங்க. ஒருத்தவர் புஷி ஆனந்த், இன்னொருத்தவர் வந்து வியூக வகுப்பாளர் ஜான் ஆரோக்கியசாமி. இவங்க 2 பேர் தான் விஜயை வந்து மிக 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 தவறாக கைட் பண்றாங்க. ஒரு மிகப்பெரிய ஹைப் கொடுத்தது விஜய்க்கு வந்து மிகப்பெரிய நம்பிக்கை கொடுத்தது இவங்க 2 பேர் தான் அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை எல்லாருமே வைக்கிறாங்க. இப்போ வரைக்கும் இவங்க 2 பேரையும் ஏன் சார் கழட்டி விடாம பக்கத்திலே வச்சிருக்காரு விஜய் அவர்கள்? சார், பாத்தீங்கன்னா இவர் வந்து அரசியல் கட்சி ஆரம்பிக்கும் போது சரியான நபர்கள் வந்து பக்கத்துல வச்சுக்கல. ஏன்னா நான் சொல்றது என்னன்னா, அரசியல்ல இப்ப எல்லாருக்குமே திரு எம்ஜிஆர் அவர்கள் காலத்துல இருந்து கலைஞர் அவர்கள் காலத்துல இருந்து இன்னைக்கு இருக்கிற முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கும் பாத்தீங்கன்னா எப்பவுமே ஒரு அறிவார்ந்த மக்கள் வந்து கூடவே இருப்பாங்க. எம்ஜிஆருக்கு வந்து பண்ருட்டி ராமச்சந்திரன் இருந்தாரு. அது மாதிரி கலைஞருக்கு நிறைய பேர், பேராசிரியர் அன்பழகன் இருந்தாரு, நிறைய பேர் அவருக்கு வந்து கூட இரண்டாம் கட்ட தலைவர்கள். ஆமா, 2ஆம் கட்ட தலைவர் இருந்தாங்க. ஆலோசனை சொல்றதுக்கு இருப்பாங்க. பத்திரிகைகளோட அவங்க வந்து கலந்துரையாடுவாங்க. ஸோ இந்த மாதிரி அவங்களுக்கு ஒரு நட்பு வட்டம் இருந்தது. எல்லாருக்கிட்டையும் வந்து பேசுவாங்க. எம்ஜிஆர் கலைஞர்ன்ற இருதுரு அரசியல் இருக்கும்போது கூட எம்ஜிஆர் தொடர்ச்சியா ஆட்சியில் இருக்கும்போது கலைஞர்கிட்ட வந்து அவர் வந்து ஆலோசனைகள் வந்து கேட்பாரு. கலைஞரை எதிர்த்து யாராவது வந்து சட்டசபையில மரியாதை குறைவா பேசினா எம்ஜிஆர் அவர்கள் வந்து கண்டிச்சிருக்காரு. அவரு எனக்கு தலைவர்னு சொல்லியிருக்காரு சார். அவரு
என்னோட தலைவர் அவருன்னு சொல்லிருக்காரு. நீங்க இன்னும் அரசியலுக்கே வரல, அரசியல் அரிச்சோடியே தெரியல, நீங்க என்ன சொல்றீங்க சிஎம் சார் என்னை பார்த்து பயப்படுறீங்களா? நான் வீட்டில் தான் இருப்பேன், ஆஃபீஸில் தான். இப்போ நீங்கள் வீட்டில் தான் இருக்கீங்க, ஆஃபீஸில் தான் இருக்கீங்க. ஆனால் அதே முதல்வர் இன்னைக்கு மழை காலங்களில் வந்து மக்களோட இறங்கி வேலை பார்த்துட்டு இருக்காரு. நீங்கள் குறைஞ்சபட்சம் மக்களுக்காக வர வேணாம் சார், உங்கள் தொண்டர்களை வந்து வழி நடத்துறதுக்காவது நீங்கள் குறைஞ்சபட்சம் வரணும்ல. பனையூருக்குள்ளேயே நீங்கள் பதுங்கிட்டு எத்தனை நாள் சார் பதுங்கிட்டு இருப்பீங்க சொல்லுங்க? 30 நாள் முடிஞ்சு போச்சு, 16 நாள் காரியம்னு சொன்னாங்க, முடிஞ்சு போச்சு. 30 வந்து சொல்லுவாங்க, அந்த 30 முடிஞ்சு போச்சு, அதுவும் முடிஞ்சு போச்சு. நீங்கள் என்ன சொன்னீங்க? கரூர் சம்பவத்துக்கு அப்புறம் தீபாவளி கொண்டாடுன்னு சொன்னீங்க. என்கிட்ட தரவுகள் இருக்கு, அத்தனை பேர் போஸ்ட் அடிச்சு பட்டாசு வெடிச்சு தீபாவளி உங்க தொண்டர்கள் வந்து கொண்டாடிட்டு தான் இருக்காங்க. அப்படி இருக்கும்போது திரு விஜய் அவர்களோட பேச்சை யாருமே கேட்க மாட்டாங்க, விஜய் அவர்களுக்கே தெரியும். அதனாலதான் பாத்தீங்கன்னா திரு புசி ஆனந்தர்களை வச்சுதான் இந்த கட்சியே நடக்குது. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா நம்ம வந்து வியூக வகுப்பாளர் ஜான் வரகிசாமி சொல்றதுதான் இவர் கேட்கிறார். இவங்க 2 பேரோட கட்டுப்பாட்டுக்குள்ளதான் இருக்கார். சுய சிந்தனையில அவர் இது வரைக்கும் எந்த முடிவும் எடுத்ததில்லை, எடுக்க போறதும் கிடையாது. ஓகே சார், 2 பேர் கட்டுப்பாடு தான் விஜய் இருக்காருன்னு சொல்றீங்க. அந்த 2 பேராவது ஒழுங்கா முடிவு எடுக்கலாமே சார். இன்னைக்கு வரைக்கும் டேமேஜ் கண்ட்ரோல் பண்றேங்கிற பேர்ல வந்து ஒரு மிகப்பெரிய கட்சிக்கு வந்து சேதாரத்தான 2 பேருமே ஏற்படுத்தி இருக்காங்க. இதெல்லாம் விஜய்க்கு தெரியாதா சார்? சோசியல் மீடியா பார்க்க மாட்டாரா, இல்ல டிவி பார்க்க மாட்டாரா, செய்திகள் பார்க்க மாட்டாரா? எதுவுமே பார்க்க மாட்டார் சார். நீங்க சொல்ற எந்த செய்திகளும் அவர் காதுக்கு போய் சேரவே சேராது. அவர் சோசியல் மீடியால ஆக்டிவா இருக்க மாட்டாரு. நீங்க எந்த செய்திகளும் அவர் வந்து பார்க்க மாட்டார். இவங்க சொல்ற செய்திகளை மட்டும் கேட்பாங்க. தலைவா இன்னைக்கு நம்ம தான் தலைவா டாப், நம்ம தான் இன்னைக்கு நம்மளை பத்தி தான் எல்லாரும் பேசுறாங்க. அவ்வளவு பெரிய ஸ்டார் சார், வீட்டுல டிவி கூடவா சார் இருக்காது? சார் டிவி இருக்கும் சார், அவர் போட்டு பார்க்க மாட்டாரு. ஹாலிவுட் மூவி தான் சார் அவருக்கு ரொம்ப பிடிக்கும், சினிமா படங்கள் பார்த்துட்டு இருப்பாரு சார். உங்க அரசியலை பார்க்கணும், அவருக்கு என்ன அரசியல்? அவர் அரசியல் பார்த்தா நீங்க ஏதாவது பேச போறாரு, அவரு இப்ப ஏதாவது பார்த்துட்டாரு, ஓகே ஒரு அரசியல் நிகழ்வு இன்னைக்கு வந்து பார்த்துட்டாரு, அவர் ஏதாவது உங்களுக்கு வந்து பேட்டி கொடுக்க போறாரா, இல்ல சொல்ல போறாரா, மக்களுக்கு ஏதாவது கருத்து சொல்ல போறாரா? எதுவுமே கிடையாது. அந்த ட்வீட் கூட அவர் போறது கிடையாது. ஜான் வரகிசாமி ஒரு ட்வீட் தானே, அந்த போன் கூட அவர் ஆக்சஸ் பண்றது இல்ல. சோ எல்லாமே வந்து இவங்களுக்காக அவுட் சோர்ஸ் கொடுத்துட்டாரு சார். நீங்க இந்த கட்சியை பாத்துங்க, எனக்கு வந்து எல்லாம் ரெடி, களம் ரெடினா அண்ணன் வந்து பதவி ஏத்துக்க மட்டும் தான் சார் வரும், வேற எதுக்குமே அண்ணன் வர மாட்டேன். அது வரைக்கும் அண்ணன் தயவு செஞ்சு டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. இல்ல எலெக்ஷன் ஜெயிச்சாலும் பதவி ஏற்புக்கு வந்து கவர்னர் மாளிகைக்கோ இல்லாட்டா சட்டமன்றத்துக்கோ போகணும். சட்டமன்றமோ கவர்னர் மாளிகையோ பனையூருக்கு வராதுல. இந்த பனையூருக்கு மாத்தலாம் வாய்ப்பு இருக்கு, பனையூருக்கு மாத்த. ஏன்னா அந்த டிஸ்டன்ஸ் ரொம்ப லாங்கா இருக்குன்னா பனையூருக்கு மாத்தது கூட வாய்ப்பு இருக்கு சார். இந்த மாதிரி ஒரு அரசியல் நம்ம கேள்விப்பட்டது சினிமால கூட இப்படிலாம் நடக்குது சார். நிஜ வாழ்க்கையில நான் என்ன கேட்கிறேன்னா, விஜய் ஆதரிக்கிறேன், அவங்களுக்கு ஒரே ஒரு தார்மீக அடிப்படையில் தான் கேட்கல. எதன் அடிப்படையில் திரு விஜய் அவர்கள் வந்து தூக்கி வச்சு நம்ம தலையில கொண்டாடணும் சார்? தேவதூதர் மாதிரி விஜயை பாக்குறாங்க. ஆமா சார், அவர் ஒரு நல்ல மேய்ப்பாளர்னு இவங்க நம்புறாங்க சார். அவர் அந்த மாதிரி அவர் எந்த விதமான கைடும், நமக்கு எந்த விதமான காழ்ப்புணர்ச்சியும் கிடையாது சார் அவர் மேல. இன்னைக்கு ஒரு சமூகத்துல நீங்க வந்திருக்கீங்கன்னா ஒரு மாற்றத்துக்காக நீங்க வந்திருக்கீங்க, உங்களை இவ்வளோ இளைஞர்கள் பின்தொடர்றாங்க, இவ்வளோ ஊடகங்கள் உங்களுக்கு வந்து முக்கியத்துவம் கொடுக்குறாங்க, உங்களை மையப்படுத்தி செய்திகள் நடக்குதுன்னா குறைஞ்சபட்சம் நீங்க அதுக்கான முக்கியத்துவம் கொடுக்கணும், மரியாதையாவது நீங்க கொடுக்கணும், ரியாக்ட் பண்ணணும் இல்லைங்களா? நான் எதுவுமே நான் பண்ண மாட்டேன். இப்ப பாருங்க, இது எவ்வளவு பெரிய அவலம். அந்த மக்களே துயரத்துல இருக்காங்க, அவங்கள நீங்க சென்னைக்கு வர வச்சு நீங்க வந்து அவங்க தான் சரி இப்பதான் சார் மெல்ல மெல்ல அந்த விஷயங்கள்லாம் மறந்து ஒரு செட்டில் ஆகிற நிலைமையில இருக்கும்போது திருப்பி நீங்க என்ன பண்ணீங்க, ஹைப்பை கிரியேட் பண்ணி அவங்கள வர உங்களோட சுய லாபத்துக்காக, உங்களோட அரசியலுக்காக. சார் இப்போ திரு விஜய் அவர்கள் மட்டும் பணம் கொடுக்கல சார், எல்லா அரசியல் கட்சிகளும் கொடுத்துருக்காங்க, அரசாங்கமும் கொடுத்துருக்கு. இப்ப என்ன ஆகுதுன்னா, அவங்கள வந்து இந்த மக்களை வந்து மற்ற கட்சிகளுக்கு எதிராகவும் அரசாங்கத்துக்கு எதிராக இவங்க வந்து திருப்பி விடுகின்ற முயற்சிகளை தான் இவங்க வந்து பண்றாங்க. ஏன்னா இப்போ சிபிஐ விசாரணை வந்து இருக்கு. சிபிஐ விசாரணை பாத்தீங்கன்னா முன்னுக்கு பின்னா முரணாதான் அந்த மக்கள் வந்து பேசுறாங்க. களத்துல நடக்காத விஷயத்தெல்லாம் அவங்க ஏற்கனவே பேசுன எல்லாமே ரெக்கார்டு சார். உங்க ஊடகம் உட்பட நிறைய விஷயங்களை இதே ஆதன் தொலைக்காட்சி தான் வந்து எடுத்துட்டு வந்தாங்க வெளியில. அந்த பாதிக்கப்பட்ட அம்மையார் வந்து பேசுனது நீங்க முன்னாடி இருக்கிறதையும் பார்க்கலாம், இப்ப இருக்கிறதையும் பார்க்கலாம், நிறைய டிஃபரன்சஸ் இருக்கு. அந்த மக்கள் பாதிக்கப்பட்ட மக்களை வந்து டிவிக்கு வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்றாங்களா? ஆமா, உண்மைதான் சார். அதை தான் சார் இப்ப நான் சொல்ல வரேன். இப்ப எதுக்கு நீங்க அவங்களை கூட்டிட்டு வந்து பாத்தீங்கன்னா அறைகள் எடுத்திருக்காங்க, ஒரு புடும்பத்துக்கு ஒரு அறைகள், ஸ்டார் ஹோட்டல்ல வந்து அறைகள் எடுத்து தங்க வைக்கப்படுறாங்க. அவங்க இந்த அட்மாஸ்பியர் எல்லாம் பார்த்ததே கிடையாது சார். அவங்களுக்கு வந்து ஒரு பயம், பதட்டம் இருக்கு. அவங்களுக்கு புதுசா ஒரு இடத்துல போய் தங்க வைக்கிறாங்க. இவங்க என்ன ஸ்கிரிப்ட் கொடுக்குறாங்க அந்த ஸ்கிரிப்டை தான் அவங்க பேசி ஆகணும். அன்னைக்கே பாத்தீங்கன்னா மதியழகன் அவர்கள் வந்து வழக்கு போட்டாங்க. அவர் வந்து ஜாமீனே இவங்க எடுத்து கொடுக்கல, எந்த விதமான அரசியல் நகரவும் பண்ணல, அவருக்கு எந்த விதமான சட்ட உதவியுமே பண்ணல. அந்த மதியழகன் மனைவி வந்து தப்பா பேச வச்சாங்க, சதி கோட்பாடு இருந்தது, அது இதுன்னு பேச வச்சாங்க, போட்டு மிதிச்சாங்க, எல்லாமே பேசிட்டு கடைசியில் என்ன பாத்தீங்கன்னா மதியழகன் வந்து பனையூருக்கு வர வச்சு புசியானந்த காலில் விழ வைக்கிறாங்க சார். அந்த காட்சிகள்லாம் வந்து ஊடகங்கள்ல வந்தது. இது எவ்வளவு பெரிய அபத்தம், எவ்வளவு பெரிய. நீ அவனுக்கு எந்த விதமான உதவிகளுமே பண்ணாம காலில் விழுற கலாச்சாரம் மட்டும் நாங்க பண்ணணும். இப்ப என்ன நடக்கும், 41 குடும்பத்தையும் வர வச்சு விஜய் அவர்கள் காலில் விழ வைக்கிறது தான் இப்ப அதுக்கான டிராமா தான் இங்க அரங்கேறிக்கிட்டு. ஓகே சார், 41 பேர்ல 39 குடும்பங்களுக்கு மட்டும்தான் நிவாரண தொகை கொடுத்திருக்காங்க, ஒரு 2 குடும்பத்துக்கு கொடுக்கலங்கிற ஒரு குற்றச்சாட்டு இருக்கு. அது உண்மையா சார்? அது குற்றச்சாட்டு சார், அது நிஜம். அது இந்த 2 குடும்பங்கள் யாருன்னு பாத்தீங்கன்னா சிபிஐ வழக்கு கேட்டு உச்சநீதிமன்றத்துக்கு போனவங்க, ஆனா அவங்களா போகவே இல்லை. ஓகே, அந்த பையனை வந்து பறி கொடுத்த அம்மா வந்து
சின்ன வயசுலயே அவங்க தகப்பனார் வந்து விட்டு போயிட்டாரு. அவங்க வந்து கணவனால் கைவிடப்பட்டவங்க வந்து சர்டிபிகேட்டே வச்சிருக்காங்க. ஸோ அவர் வந்து போயிருக்காரு. அதை வந்து தாவேக்கா தான் பணம் கொடுத்து அமிச்சாங்கன்னு சொல்லிட்டு குற்றச்சாட்டு வந்து இருக்கு. சிபிஐக்கு போக வச்சு தாவேக்கா தான் சொல்றாங்க. இன்னொருத்தர் பாத்தீங்கன்னா அவங்க பையனுக்கு அரசாங்க வேலை வாங்கி தரணும் ஒரு அதிமுக நிர்வாகி வந்து அவங்க கிட்ட கையெழுத்து வாங்கியிருக்காரு. அவருக்கே தெரியாம சுப்ரீம் கோர்ட் போயிருக்காங்க. ஸோ இந்த 2 குடும்பங்கள் வந்து இவங்களுக்கு எதிராக செயல்படுறாங்கன்னு இவங்களே நினைச்சுக்கிட்டு அந்த 2 குடும்பத்துக்கும் இன்னைக்கு வரைக்கும் பணம் கொடுக்கல. இப்ப அந்த 41 பேர்ல அந்த குடும்பத்துல கூட்டு வருவாங்களான்னு தெரியாது. எனக்கு தெரிஞ்சு 39 குடும்பங்கள் தான் இங்க வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. அந்த 2 குடும்பங்களை வந்து கூட்டு வர்றதுக்கான வேலைகள் இவங்க தொடங்கவே இல்லை. ஓகே, அந்த 2 குடும்பத்துக்கு இவங்க வந்து நிவாரண தொகை கொடுக்கவே இல்லை, கொடுக்க போறதும் கிடையாது. ஏன்னா அவங்க எங்களுக்கு எதிராக இருக்காங்க ஒரே விஷயத்துக்காக கொடுக்க மாட்டாங்க. ஆமா, கொடுக்க போறது இல்ல சார். இன்னைக்கு வரைக்கும் அவங்க எந்த விதமான ப்ராசஸும் பண்ணல சார். அவங்க என்ன மனநிலை சார் இது? அதான் சொல்ல சார், நீங்க தான் சார் இப்ப மன்னர் மணலில் இருக்கீங்க. ஒரு மன்னர் எதிர்த்து நீங்க பேசுனீங்கன்னா தலை வந்து உங்க தலை வந்து கொய்யப்படும் சொல்லுவாங்க, தலையை வந்து சீவிடும்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி உங்களுக்கு எதிராக யார் இப்ப நாங்க பேசுறோம் சார், நியாயத்தை வந்து பேசுறோம். பாத்தீங்கன்னா கமெண்ட்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா அவ்வளவு வன்மமான கமெண்ட்ஸ் வந்து எழுதுறாங்க. ஏன் எழுதுறாங்க? எனக்கும் விஜய் அவர்களுக்கும் ஏதோ சொத்து தகராறு இருக்கா, நான் அவரை ஆதரிச்சு பேசணும், அவருக்காக எவ்வளவு களத்துல வேலை செஞ்சா வீரியமா வேலை செஞ்சவங்க தான். ஆனா அந்த இடத்துல தவறு நடக்குதுன்னு தவறை நம்ம வந்து சுட்டி காட்டுறோம். ஓகே, நம்ம வேற யாருக்கிட்டயோ வேற யாருக்கோ அடிப்பணிஞ்சோ இல்ல வேற யாருக்கோ வேலை போய் இந்த ஊடகத்துல வந்து நம்ம வந்து பேசிடலாம். அப்படி பேசினா ஒரு நாள் வேணா பேசலாம். தினந்தோறும் ஊடகங்களை நம்ம வந்து கூப்பிட்டுட்டு தான் இருக்காங்க, நம்மளும் வந்து பேசிதான். நான் என்ன கேக்குறேன்னா, நாங்க தவறே பண்ணா கூட எங்களோட வாங்க, நேருக்கு நேரம் உட்காந்து விவாதம் பண்ணுவோம். இதே ஊடகம் ஒரு தாவேக்கா நிர்வாகி கூட எந்த ஒரு ஊடகத்தையும் நேரடியா சந்திக்க திராணி இல்லாம இருக்காங்க சார். பயம் சார் உங்களுக்கு, உங்ககிட்ட நேர்மை இல்ல, மக்களுக்கான திட்டங்கள் இல்ல. மக்களை வந்து நீங்க அந்நியப்பட்டு இருக்கும்போது அப்ப நீங்க போனை சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு சமூக வலைதளங்கள்ல மட்டும் தான் சமூக வலைதளங்கள் தான் திரு விஜய் அவர்களுக்கு மிகப்பெரிய பலம். இன்னைக்கு பாத்தீங்கன்னா அந்த விர்ச்சுவல் வாரியர்ஸ் எல்லாமே தாவேக்காக்கு எதிராக இன்னைக்கு செயல்படுறாங்க, தாவேக்காக்கு எதிராக பேசுறாங்க, கெட் அவுட் புசின்னு சொல்லிட்டு இன்னைக்கு போடுறாங்க சார். அது பாத்தீங்கன்னா அதே உட்கட்சி பூசல் தான். இப்ப அங்கேயே என்ன பாத்தீங்கன்னா யார் இடத்த யார் பிடிக்கிறதுன்ற போட்டி நடந்துட்டு இருக்கு. புசிக்கு எதிராக இந்த வேலையை யார் பண்ணிக்கிட்டு இருக்கா கட்சிக்குள்ளார? ஆதவர்ஜுனா தான் பண்றாரு. அவங்களோட வாய்ஸ் ஆஃப் காமன் தான் இதெல்லாம் பண்றாங்க. டிவிக்கு ஐடியில பாத்தீங்கன்னா அவங்க தான் எல்லாமே எழுதுறாங்களே. டிவிக்கு பாவம் உண்மையிலே அந்த பேரை யூஸ் பண்ணி விர்ச்சுவல் வாரிஸ் பேரை யூஸ் பண்ணி அந்த பசங்க எல்லாம் எதுவுமே எழுதல, இவங்க தான் எழுதுறாங்க. அதெல்லாம் ஆதவுடைய ஐடி வந்து ஒரு மிகப்பெரிய அளவுல ஆனந்துக்கு எதிராக ஒரு காய் நகரத்துல பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதாவது ஆனந்துக்கும் ஆதவுக்கும் என்ன சார் பிரச்சனை? சார் இவர் பாத்தீங்கன்னா செலவே பண்ணாம பணம் சம்பாதிச்சிருக்காரு. யாரு சார்? வந்து புசி ஆனந்த். ஓகே, முனுசாமி என்கின்ற புசி ஆனந்த். அவர் உண்மையான பேர் வந்து முனுசாமி தான். அவர் ஸ்டைலா ஆனந்த்னு பேரை வச்சுக்கிட்டாரு. சோ இந்த முனுசாமி என்கின்ற ஆனந்த் அவர்களுக்கும் ஆதவ் அர்ஜுனாவுக்கும் பிரச்சனை. ஏன்னா முனுசாமி என்கின்ற ஆனந்த் பாத்தீங்கன்னா பணம் எதுவுமே செலவு பண்ணல, வந்தாரு மன்றத்துல வந்தாரு, தலைவரோட இருந்தாரு, இப்ப பணம் சம்பாதிச்சு செட்டில் ஆயிட்டாரு. போஸ்டிங் எல்லாம் பணம் வாங்கி செட்டில் ஆயிட்டாரு. என்ன சார் போஸ்டிங் எவ்வளவு சார் வாங்கியிருக்காரு ஆனந்த்? 5 லட்சத்துல ஆரம்பிச்சு 15 லட்சம் வரைக்கும் போகுது சார். அது ஓகே, அது சரி. அதாவது திமுக அதிமுக போன்ற கட்சிகள்ல வந்து காசு கொடுத்து போஸ்டிங் வாங்குறது ஓகே சார், எப்படியா சம்பாதிச்சிடலாங்கிற ஒரு மைண்ட் செட்ல அவங்களுக்கு இருக்கும். அதனால அங்க காசு ஸ்பெண்ட் பண்ண தயாரா இருப்பாங்க. இன்னும் அதிகாரத்துக்கு வரல, இதுக்கே 5 லட்சம் to 15 லட்சம் இல்ல சார். அந்த கட்சிகள் எல்லாம் பாத்தீங்கன்னா பதவிக்காக எல்லாம் காசு யாரும் கொடுத்து வாங்க முடியாது சார். நீங்க ஒரு வட்ட செயலருக்குன்னு 20 வருஷம் உழைச்சி வேலை செய்யணும். அதுக்கு வந்து பணம் கொடுத்தாலாம் பதவி தரமாட்டேன். நீங்க என்ன ட்ராக் ரெக்கார்டு என்ன வேலை பாத்துறீங்க, அது வந்து உங்களுக்கு வந்து சீட்டு கொடுக்கறது தான் பணம் வாங்குவாங்க. ஒரு எம்எல்ஏ சீட்டோ எம்பி சீட்டோ கொடுக்குறாங்கன்னா இப்போ வந்து நீங்க வந்து 10 லட்சமோ 1 கோடியோ வாங்குவாங்க. ஆனா பாத்தீங்கன்னா நீங்க 1 கோடி ரூபா கொடுக்கறது ஒரு டெபாசிட் மாதிரி, திருப்பி அதை 3 மடங்கு 4 மடங்கு உங்களுக்கே அவங்க திருப்பி செலவு பண்ணுவாங்க அந்த தொகுதிக்கு. அதுக்காக தான் அது வாங்குறது, கட்டுத்தொகை மாதிரி தான் வச்சுங்களேன். ஆனா இங்க வந்து அப்படி கிடையாது. நீங்க பதவிக்கு வரனாலே பணம் கொடுத்தாதான் உள்ள வர முடியும். ஏன்னா அப்பதான் நீங்க வந்து நீ வெளியில வாங்கிக்கன்னு சொல்லுவாங்க. இப்போ வந்து ஒரு மாவட்ட செயலாளர் இருக்காருன்னா அந்த மாவட்ட செயலாளர்கிட்ட 15 லட்சம் 20 லட்சம் நீ வந்து வாங்கிக்க, நீ வந்து பகுதி செயலாளருக்கு 10 லட்சம் ரூபாய், வட்ட செயலாளருக்கு 5 லட்சம் ரூபாய், நீ வாங்கிக்க, எவ்வளவு வேணாலும் வாங்கிக்க, வாங்குறதுல சரிபாதியா வந்து பிரிச்சு புசி ஆனந்தர்களுக்கு வந்து கொடுத்துடணும். இப்படி அவர் சம்பாதிக்கிறார். புசி ஆனந்த் ஒரு கலெக்ஷன் ஏஜென்ட் மாதிரி செயல்பட்டு இருக்காரு. அந்த கலெக்ஷனாலதான் சார் இவ்வளவு கரப்ஷன் இங்க வந்திருக்கு. இதை நம்ம ஆரம்பத்துல இருந்தே நம்ம வந்து சொல்லிட்டு இருக்கோம், இந்த மாதிரி பெரிய பிரச்சனைகள் இருக்குன்னு. அதனால இவர் ஆதவ அர்ஜுனா பாக்குறாரு, எல்லாமே நான் செலவு பண்றேன். இப்ப நீங்க கரூரா இருக்கட்டும், நாமக்கல்லா இருக்கட்டும், எல்லா இடத்துலயும் வந்து எல்லா செலவுகளும் வந்து ஆதவ அர்ஜுனா தான் பண்றாரு. பணத்தை மட்டும் நான் செலவு பண்ணிட்டு இருக்கேன், பேரு புகழ் எல்லாம் அவங்களுக்கு போதும். ஸோ அதனால அந்த இடத்த காலி பண்ணிட்டு புசியோட இடத்துக்கு வரணுன்றது இங்க வந்து அதிகார போட்டி நடக்குது. ஓகே, சோ அந்த அதிகார போட்டியின் காரணமாக தான் இன்னைக்கு வந்து கெட் அவுட் புசிங்கிற ஹேஷ்டாக் வந்து ட்ரெண்ட் ஆயிருக்கு. ஆமா, செயற்கையா அது வந்து வடிவமைக்கப்பட்டதான், இயற்கையா அது நடக்கல. புசிக்கும் ஜானுக்கும் பிரச்சனை இல்லையா சார் கட்சிக்குள்ள? இருக்கு சார். இது பாத்தீங்கன்னா ஒரு 8 மாசம் முன்னாடி அந்த ஆடியோ வெளில வந்துச்சு. ஆமா, ஜான் வந்து பேசின ஆடியோ வந்து வெளில. அதான் சார் சொல்றேனே, இவங்க ஒரு கட்சின்னு பாத்தீங்கன்னா எல்லா கட்சியுமே பூசல் இருக்கும் சார், உட்கட்சி பூசல்னு இருக்கும். அது எப்படின்னா கட்சி தலைமையே 2 பேரை 3 பேரை வளர்த்து விடுவாங்க. இப்ப திருச்சின்னு எடுத்துன்னு வச்சுக்கலாம், திமுகல ஒரே நேரத்துல 3 பேரை வளர்த்து விடுவாங்க. நீங்க திருச்சியிலே நீங்க பாக்கலாம், திரு கே நேரு அவர்கள் ஒரு முகமா இருப்பாரு, ராஜா ஒரு முகமா இருப்பாரு, அதே மாதிரி அன்பில் மகேஷ் இருப்பாரு.
சோ இப்படி இருப்பாங்க. இதை தாண்டி பாத்தீங்கன்னா 3 பேருக்குள்ள சண்டை போட்டு யார் அதிகார போட்டி கிடையாது. இது வந்து ஆரோக்கியமான போட்டி. இதை வந்து இந்த மாவட்டத்தை நீ இல்லைன்னா அவர் இருக்காரு, அவர் இல்லைன்னா இவரு இருக்காரு, இந்த மாதிரி வளர்ச்சியை நோக்கி வந்து போகும். இந்த மாதிரி எல்லா மாவட்டங்கள்லயும் திமுக அதிமுக ஒரு கட்டமைப்பு இருக்கும். ஆனா இங்க பாத்தீங்கன்னா அந்த மாதிரி எந்த விதமான கட்டமைப்புமே இருக்காது. 120 மாவட்ட செயலர் வச்சிருக்காங்க சார் இவங்க. வேற எந்த கட்சியில 120 மாவட்ட செயலர்லாம் கிடையாது. ஒரு மாவட்ட செயலரா அது 230 2 தொகுதிக்கு ஒரு மாவட்ட செயலர். ஏன் அந்த 120 மாவட்ட செயலர் பாத்தீங்கன்னா ஒரு மாவட்ட செயலர்கிட்ட 1 கோடி ரூபாய் கலெக்ஷன் பண்ணணும். மினிமம் வந்து 1 கோடி. சோ அதுக்குதான் 120 கோடி ரூபாய் வந்து உங்களுக்கு அப்ரண்ட்லயே வந்துச்சு இல்லைங்களா. அப்படிதான் வந்து கலெக்ஷனுக்காக உருவாக்கப்பட்டதுனால கட்டமைப்புக்காக உருவாக்கப்பட்ட மாவட்ட செயலர். அதுலயும் இன்னும் 6 மாவட்டங்களுக்கு இன்னும் பொறுப்பாளர்கள் போட முடியும். எப்படி சார் ஒரு தொகுதி ரெண்டு தொகுதி சேர்த்து ஒரு மாவட்டம்ங்கிறீங்க? எப்படி சார் 1 கோடி எப்படி ஒரு மாவட்டத்துக்கு வரும் தான் நான் கேக்குறேன். ரொம்ப பெரிய அமௌண்ட் ஆச்சு சார். அது ரொம்ப சின்ன அமௌண்ட்னு சொல்றேன் நான். ரொம்ப சின்ன அமௌண்ட். ஒரு தொகுதியிலே பாத்தீங்கன்னா ஒரு தொகுதியில இருக்குன்னா அதுல கிட்டத்தட்ட ஒரு 10 வட்டங்கள் இருக்குன்னா வட்டங்களுக்கே ஒரு வட்ட செயலாளரே 5 லட்ச ரூபாய் கொடுத்தாங்கன்னா 5 வட்டத்துக்கே பாத்தீங்கன்னா 25 லட்ச ரூபாய் ஆச்சு சார். நீங்க ஒரு தொகுதியிலே நீங்க எடுத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 10 கோடி ரூபாய் வரைக்கும் இவங்களுக்கு கலெக்ஷன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதுல 1 கோடி ரூபாய் தானே புசி கேட்கிறாரு. மீதி 9 கோடி ரூபாய் மாவட்ட செயலாளர் எடுத்துக்கலாம்ல. இப்படிதான் சார் அங்க போயிட்டு இருக்கு. சார் இது கட்சியா இல்ல எம்எல்எம் ஸ்கீமா சார்? அப்படிதான் சார் நான் நினைக்கிறேன். இது வந்து தெரியல, நமக்கே வந்து தெரியல. ஓகே, அப்படிதான் இது வந்து விஜய்க்கு ஒண்ணு கூட தெரியாதா சார்? சரி, இது எல்லாமே அவருக்கு தெரிஞ்சாலும் அவர் வந்து அதுக்கு வந்து விருப்பமும் கிடையாது. அவருக்கு இதை பார்க்க கிட்டத்தட்ட விஜயை வச்சு புஷி ஆனந்த் சம்பாதிக்கிறாரு சார். கிட்டத்தட்ட நீங்க லிட்டரா சொல்லுவதுன்னா விஜய் முகத்தை காட்டி புஷி ஆனந்த் வந்து சம்பாதிச்சுக்கிட்டு இருக்காரு. விஜய் ஏன் புஷி ஆனந்த் இந்த அளவுக்கு நம்பணும் சார்? ஏன் வந்து விஜய் புஷி ஆனந்த் விட்டு கொடுக்காம பக்கத்திலேயே வச்சிருக்காரு சார்? என்னதான் எங்க 2 பேருக்குள்ள உள்ள உறவு? இல்ல, உறவுலாம் ஒண்ணும் கிடையாது சார். அவர் வந்து பொதுச் செயலாளரா பாக்குறாரு. அதை தாண்டி வந்து ஒரு அண்ணனா பாக்குறாரு. ஓகே. ஆனா அதுக்கு வந்து இவர் வந்து நம்பகமான ஆள் இல்லைன்றது திரு விஜய் அவர்கள் வந்து உணரணும். இப்ப உணர்ந்திருக்கிறதா கேள்விப்படுறோம். பொதுச் செயலாளர்லாம் குறைந்தபட்ச தமிழ்நாடு அரசியல் தெரியணும் சார். இவருக்கு என்ன தமிழ்நாடு அரசியல் தெரியும்? நம்ம செய்தியாளர்கள் கேள்வி கேட்டா கழுத்த ஆட்டுறாரு, பதில் கூட சொல்ல மாட்டேங்கிறாரு சார். எதை நம்பி சார் புஷி ஆனந்துக்கு வந்து பொதுச் செயலாளர் பதவியை வந்து விஜய் கொடுத்தாரு? இல்ல சார், இப்ப எல்லாமே பாத்தீங்கன்னா இந்த கட்டமைப்பு பாத்தீங்கன்னா நம்ம வந்து புஷி ஆனந்த் அவர்கள் மட்டும் தான் சொல்றோம். இதுல இருந்து வந்தவங்க எல்லாருமே பாத்தீங்கன்னா பொருளாளரா இருக்கு இல்லைங்களா, திரு வெங்கட்ராமன். ஆமா, அவர் பாத்தீங்கன்னா அவர் தனிப்பட்ட செயலாளரா இருந்தார். சினிமால இருக்கும்போது அவருக்கு வந்து பணத்தெல்லாம் வந்து டெபாசிட் பண்றது வாங்குறது ஒரு பர்சனல் ஆடிட்டரா இருந்தாரு. சோ அவரை வந்து பொருளாளரா போட்டிருக்காங்க. அதுவும் தப்பு தான். உங்களுக்கு சினிமால இருந்தாரு, நீங்க சினிமால வச்சிருந்துருக்கணும். உங்களுக்கு வந்து பிஆர்ஓ இருந்தா ஜெகதீஷ் நீங்க இப்ப என்ன போட்டிருக்கீங்க, இணை பொருளாளரா போட்டிருக்கீங்க. வெங்கட் சாருக்கு கீழே வந்து நீங்க போட்டிருக்கீங்க. இவரை வந்து பாத்தீங்கன்னா ரசிகர் மன்றத்துல இருந்து நீங்க பொதுச் செயலாளரா வந்து போட்டிருக்கீங்க. ஒவ்வொருத்தரும் இப்படிதான் நீங்க கட்டமைப்பு. கடைசியில பாத்தீங்கன்னா கொள்கை பரப்பு செயலாளருக்கு ஆளே இல்லாம ஒரு பேச்சாளரை கூட்டு வந்து ராஜ்மோகனை வந்து இங்க போட்டிருக்கீங்க. நீங்க என்ன சொன்னீங்க? போஸ்ட் ஓட்டினவனுக்கு தான் பதவி, சைக்கிள்ல போய் போஸ்ட் ஓட்டணும் தான் பதவி. இவங்க எல்லாம் எங்க போய் சைக்கிள் ஓட்டினாங்க, எங்க போய் போஸ்ட் ஓட்டினாங்க? அதெல்லாம் எதுவுமே இல்லை. அதுதான் சரி. ராஜ்மோகன் 4 மாசத்துக்கு முன்னாடி வரைக்கும் சேகரபாபு அமைத்து கொடுத்த மேடையில வந்து முதல்வரை வானலாவி புகழ்றாரு. ஆமா சார், அவர் காசு கொடுத்தா யாருக்காக வேணாலும் பேசுவாங்க. இப்ப பாத்தீங்கன்னா 30 நாளா அவர் அப்ஸ்காண்ட். அவர்லாம் போலீஸ் தேடவே இல்லை. தயவு செஞ்சு ராஜ்மோகன் வெளில வாங்க, உங்களுக்கு யாருமே தேடல. இன்னொரு காலேஜ் பேர் வச்சுட்டு ஒரு தம்பி இருக்காரு. அவர் வந்து பாத்தீங்கன்னா ஃபேஸ்புக்ல தான் போட்டுட்டு இருக்காரு. அந்த கமெண்ட்லாம் நம்மளே படிக்கவே முடியல. அவ்வளவு மோசமான கமெண்ட்டுகள் வருது. எல்லாருக்கும் இன்சூரன்ஸ் பண்ண போறோம், மாசம் 5000 ரூபாய் கொடுக்குறோம் இப்படின்லாம் சொல்லியிருக்காங்களே சார். அதுவும் ஒரு ஃபேக் தான் சார். அவர் யாருன்னு பாத்தீங்கன்னா அவரோட பின்புலம் வந்து தொடர்ச்சியா ஊடகங்கள்ல வந்துட்டு இருக்கு. இதை யார் பண்ணோம்னா திரு விஜய் அவர்கள். அதான் சொல்றேன், இது என் கட்சின்னு எவனோ வந்து ஓனர்ஷிப் எடுத்துக்கிறாங்க சார். அதை விஜய் ஓன் பண்ண மாட்டேங்க. அதுதான் இங்க பிரச்சனையே. அவங்க எல்லாம் வந்து உண்மையா அந்த கட்சியை வந்து கைப்பற்றணும்னு நினைக்கிறாங்க. அந்த கட்சிக்காக ஏதோ ஒண்ணு பண்றாங்க. ஆனா திரு விஜய் அவர்களுக்கு அந்த ரெஸ்பான்சிபிலிட்டியோ அந்த கிரெடிபிலிட்டியோ வரவே இல்லை சார். அதை எடுப்பாரா? அந்த பொறுப்பையும் அந்த ரெஸ்பான்சிபிலிட்டியும் விஜய் எடுப்பாரா? எடுக்க வாய்ப்பு இருக்கா? வாய்ப்பே கிடையாது சார். ஏன்னா என்னதான் நீங்க பேசினாலும் அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா எங்களுக்கு மக்கள் சக்தி பின்னாடி இருக்குன்னு ஒரு போலியான பிம்பத்தை கட்டமைப்பு. அதுவும் பாத்தீங்கன்னா திரு ஆதவர்ஜுனா தான் கட்டமைப்பு. அவரே ஃபேக் ஐடிகளை வச்சு எழுதுறாங்க. ஃபுல்லா வந்து நாங்க இந்த மக்கள் உங்க பக்கம் நிக்கிறோம். இந்த மக்கள் வந்து அப்பாவிகள் சார். அவங்க விஜய் ஆதரிச்சு தான் பேசுவாங்க. ஆனா நீங்க பாருங்க, எலெக்ஷன் டைம்ல பாருங்க, அவங்க மனசாட்சி பிரகாரம் தான் ஓட்டு போடுவாங்க. நீங்க வந்து காசு கொடுக்கலாம், பணம் கொடுக்கலாம், அவங்க மிரட்டலாம், அவங்கள வந்து ரொம்ப வந்து சிம்பத்தி கிரியேட் பண்ணலாம். ஆனா உள் மனசாட்சி பிரகாரம் தான் அவங்க நடந்துப்பாங்க. இதே தான் தமிழ்நாடு முழுக்க நிலை இருக்கு. ஸோ இது மாறினா ஆக்டிவா விஜய் அவர்கள் வந்தா மட்டும். சார், சமீப நாட்கள்ல வந்து ஊடகங்கள் ஒரு செய்தி அடிபட்டுக்கிட்டு இருக்கு. அது என்ன செய்தின்னு வச்சுக்கோங்களேன். கட்சியை வந்து ரீவாம் பண்ண போறாங்க. அருண்ராஜ் ஐஆர்எஸ் வந்து அந்த மாதிரி வேலைகள்ல பண்ணிக்கிட்டு இருக்காரு. புஷி ஆனந்த் போட்ட எல்லா மாவட்ட செயலாளர்களையும் நீக்கிவிட்டு அரசியல் ரீதியா ஸ்டஃபுல் ஆட்களை வந்து மாவட்ட செயலராக போட போறாங்க. புஷி ஆனந்த் வந்து பாண்டிச்சேரி தலைவராக நியமிக்க போறாங்க அப்படிங்கிற மாதிரியான தகவல்லாம் வந்துகிட்டு இருக்கு. இதெல்லாம் உண்மையா? எதுவுமே உண்மை கிடையாது சார். இதெல்லாம் வந்து சும்மா தகவல்கள். இப்ப நம்ம எல்லாம் பேசணுன்றதுக்காக கசிய விடுப்புன்னு அவங்களே தான் இதை கசிய விடுறாங்க. இதெல்லாம் வாய்ப்பே கிடையாது சார். அந்த மாவட்ட செயலர்கள் பாத்தீங்கன்னா புஷி ஆனந்த் போட்ட மாவட்ட செயலர்கள் அதை வந்து யாருமே அதை வந்து எடுக்கவே முடியாது. அவங்கள
அவங்கள இப்ப ஒண்ணும் இல்ல, ஆதவ அர்ஜுனாவே இங்க நிறைய முறை வந்து அவமானப்பட்டிருக்கு. அந்த மாவட்ட செயலர் நேரா போன் பண்ணி ஒரு வேலைகள் சொன்னா செய்ய மாட்டாங்க. புசி ஆனந்த் அவர்கள் சொன்னா மட்டும்தான் செய்வாங்க. ஏன்னா அப்படிதான் சார். ஒண்ணும் இல்ல சார், விஜயாலே இதை மாத்த முடியாது சார். விஜய் அவர் நினைச்சாலே இந்த மாவட்ட செயலர் தூக்க முடியாது சார். அப்படின்னா இந்த கட்சிக்கு ஓனர் விஜயா இல்ல புசி ஆனந்தா? புசி ஆனந்த் தான். ஆரம்பத்துல இருந்தே சொல்றேன், இது வந்து புசி ஆனந்த் பார்ட்டி. புசி ஆனந்த் தான் இதுக்கு வந்து ஓனர். புசி ஆனந்தால தான் இந்த கட்சியை வழி நடத்த முடியும். விஜய் அவர்களால் இந்த கட்சியை வழி நடத்தவே முடியாது. விஜய் என்ன சார் செய்யணும்? தாவேக கட்சி உருப்படுவதற்கு என்ன வாய்ப்பு இருக்கா, வழி இருக்கா சார்? குறைஞ்சபட்சம் அவர் வந்து மக்களை வந்து சந்திக்கணும், மனசை விட்டு பேசணும், தொண்டர்கள் கிட்ட மனசு விட்டு பேசணும். ஊடகங்களை குறைஞ்சபட்சம் நீங்க வந்து ஒரு பப்ளிக் பிரஸ் மீட் வைக்கலாம் கூட குறைஞ்சபட்சம் நீங்க ஒரு செட்டிங் போட்டாவது பேசுங்களேன் சார். ஒரு 10 ஊடகவியலாளர், உங்களை கேள்வியே கேட்காத ஊடகவியலாளர் கூட கூப்பிடுங்க, தப்பே கிடையாது. இதுல ஒன்றும் தவறே கிடையாது சார். நாங்க கேள்வியே கேட்க கூடாது. ஒரு பிரைம் மினிஸ்டர் சார், ஆமா சார், பிரைம் மினிஸ்டர்ல வந்து பேசுவாங்க பாத்தீங்களா, இந்த கேள்விதான் நீங்க வந்து கேள்வி கேட்கணும், இதுக்கு மட்டும் தான் நாங்க வந்து பதில் சொல்லுவோன்ற மாதிரி நீங்களே கூட ஒரு 10 கேள்வி 20 கேள்வி நீங்க கொடுத்து நாங்க பேசவே மாட்டோம், கேள்வியே கேட்க மாட்டோம், நீங்க குறைஞ்சபட்சம் பேசிட்டு போங்கனாவது வந்து நீங்க உங்களோட நிலைப்பாடை எடுத்து சொல்லுங்களேன் சார். நீங்க மக்களை சந்திக்க மாட்டீங்க, மக்கள் கிட்ட பேச மாட்டீங்க, மக்களோட தொடர்பு இல்லை, ஊடகங்களை பேச மாட்டீங்க, கட்சிக்காரங்கிட்டையும் பேச மாட்டீங்க, கட்சி கட்டமைப்பு நீங்க பண்ண மாட்டீங்க, எதுவுமே பண்ண மாட்டானா நான் நேரடியா நான் தான் முதலமைச்சர், நான் தான் இங்க மாற்றம் அப்படின்றது எந்த விதத்துல சார் நியாயம்? அது தாவேக தமிழ்நாடு ஒரு மாற்றத்திற்கான கட்சியே கிடையாதுன்னு சொல்ல சார். தமிழ்நாட்டுக்கான கட்சியே கிடையாது சார். இது நிச்சயமா சொல்றேன், இது வந்து இன்டர்நேஷனல் லெவல்ல இவங்க போனோம். கண்டிப்பா இவங்க வந்து வடக்குல வந்து இவங்களுக்கு வாய்ப்புகள் இருக்கு சார். ஏன்னா படிக்காத மக்கள், அரசியல் தெரியாத மக்கள் கிட்ட இவங்க வந்து பிம்பத்தை வந்து கட்டாம தமிழ்நாட்டை விட்டு போயிட்டு நீங்க வந்து தமிழக வெற்றி கழகன்றதை நீங்க வந்து அகில இந்திய தமிழக வெற்றி கழகம் மாத்திட்டு நீங்க வந்து குஜராத்லயோ ஹரியானாலயோ ஜார்க்கண்ட்லயோ உங்களுக்கு நல்ல வாய்ப்புகள் இருக்கு. நிச்சயமா நீங்க அங்க போங்க, நீங்க எதுவுமே சந்திக்க வேணாம், மக்கள் உங்களுக்கு ஓட்டு போடணும். தமிழ்நாட்டுல யாரும் உங்களுக்கு ஓட்டு போட மாட்டாங்க. வேர்ல்டு வைடு வரைக்கும் அசிங்கப்பட்டிருக்காங்களே சார். ஆமா சார், நான் சாரி மன்னிக்கணும், இந்தியாவை தாண்டி இவங்க வந்து போயிட்டாங்க. மிஸ்டர் ஸ்பீடு கிட்ட என்ன சொல்றாங்க, அந்த தம்பிங்க வந்து சீஃப் மினிஸ்டர் ஆஃப் இந்தியான்னு சொல்றாங்க. அவன் வந்து கூகுள் பண்ணி பார்த்தான்னா அவனே மிரண்டு போயிருப்பான், என்னடா இது நடக்குதுங்கன்னு சார். அதை கூட பெருமையா தான் சார் இவங்க வந்து போட்டுருக்காங்க. நான் என்ன சொல்றேன்னா, இந்த மேம்போக்கான அரசியலை விட்டுட்டு உளமான அரசியல், உண்மையான அரசியல், மக்களுக்கான அரசியல் சார். விஜய் அவர்களுக்கு உண்மையாவே மக்கள் கிட்ட பலம் இருக்கு சார், அதை நம்ம வந்து மறுக்கவே முடியாது. அவர் வந்து மிகப்பெரிய ஒரு சக்தி தான். அவர் பின்னாடி இளைஞர்கள் வந்து திரள்றாங்க சார். ஊடகங்கள் உங்களுக்கோ எனக்கோ யாருக்குமே திரு விஜய் அவர்களை வந்து காழ்ப்புணர்ச்சி திட்டணும்னு அவசியம் கிடையாது. நமக்கு எல்லாமே ஒரு பொறுப்பு இருக்கு. இது ஒரு கூட்டு சமூகம், கூட்டு முயற்சி. மக்களோட நீங்க வரணும்னா மக்களுக்கான பணிகளை வந்து செய்யுங்க. தயவு செஞ்சு அந்த பங்களா கதவுகளை உடைச்சிட்டு வெளில வாங்க சார். நீங்க ரோட்டுக்கு வாங்க சார், மக்களை சந்திங்க சார். பனையூர் பெரிய கேட்டை உடைச்சிட்டு விஜய் அந்த காம்பவுண்ட் தயவு செஞ்சு குறைஞ்சபட்சம் அந்த உயரத்தையாவது குறைங்க. நீங்க வாங்க சார். ஊடகங்கள் நீங்க எல்லா ஆக்சஸும் உங்களுக்கு இருக்கு சார். நீங்க அதை வந்து தயவு செஞ்சு அதை வந்து பயன்படுத்துங்க. மக்களை வந்து மக்கள் கிட்ட வந்து உங்களோட கருத்துக்களை, உங்க நிலைப்பாடுகளை சொல்லுங்க, தவறே சொல்லுங்க சார். இப்ப நாங்க பேசுறோங்கன்னா மணிகண்டன் வீராசாமி பேசுறது தவறுன்னு சொல்லுங்க, ஊடகங்கள் பேசுறது தவறுன்னு சொல்லுங்க, எங்களுக்கு எதிராக கட்டமைப்புகள் உருவாக்குறாங்கன்னு சொல்லுங்க, மக்கள் பக்கம் நாங்க நிக்கிறோன்னு சொல்லுங்க. வாங்க நம்ம ஒரு ஆரோக்கியமான கலந்துரையாடல் பண்ணுவோம், மக்களுக்கான பணிகளை செய்வோம் தான் சொல்றோம். ஓகே சார், நன்றி சார். குறிப்பாக விஜயுடைய அரசியலை பத்தி ரொம்ப விரிவா பேசியிருக்கீங்க. கட்சிக்குள்ள இருக்கக்கூடிய சிக்கலை பத்தி, பல்வேறு விஷயங்களை பத்தி ரொம்ப விரிவா பேசியிருக்கீங்க. புசி ஆனந்த், அதே போல ஆதவ அர்ஜுனா, அதுக்கப்புறம் வந்து ஜானு ஆரோக்கிய சாமிக்குள்ள உள்ள மோதலை பத்தி பேசுறாங்க. புசி ஆனந்த் எப்படியாவது ஒதுக்கி வச்சுட்டு அந்த இடத்துக்கு நாம வரணும்னு ஜான் நினைக்கிறாரு. அதே போல வந்து ஆதவ அர்ஜுனா நினைக்கிறாங்க. கட்சிக்குள்ள நடந்துகிட்டு இருக்கிற இன்டர்னல் பாலிடிக்ஸ் பத்தி ரொம்ப விரிவா பேசுறீங்க. இதை எதை பத்தியுமே விஜய் தெரியாம 4 செவத்துக்குள்ள அமைதியா உட்கார்ந்துருக்காரு. விஜயுடைய சுபாவமே இதுதான். இவர் தமிழ்நாட்டையே ஆபத்தானவர்னு உங்களுடைய பார்வை ரொம்ப விரிவா வச்சிருக்கீங்க. நேரு கொடுத்து பேசியமைக்கு நன்றி. நன்றி.